ஒரு நபரை பற்றி நம்மளுக்கு எந்த விஷயம் தெரியாதப்ப அவங்கள பற்றி இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜட்ஜ் பண்ணவே கூடாதுங்க. ஆனால் நம்ம சில பேர் பார்த்துருக்கீங்களா, அவங்கள பற்றி எல்லாம் தனக்கு தெரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க. அவங்க ஏற்கனவே ஒரு சரியான ஒரு கேப் மாதிரியாக இருந்து சொத்து சேர்த்துருப்பாங்க. ஆனால் அவங்கள பார்த்து இப்போ என்ன சொல்லுவாங்க, இவங்க பெரிய பணக்காரவங்க, இவங்க பெரிய பணக்காரவங்க, இவங்க பெரிய பணக்காரவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எந்த மூலமாக அந்த சொத்தை சேர்த்தாங்க அப்படின்றது தெரியாது. சில பேர் உண்மையிலேயே வசதியாக இருந்திருப்பாங்க, தன்னுடைய சொத்தெல்லாம் இழந்து பாவம் அந்த ஒரு கஷ்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவனை பார்த்து அவ்வளவு மோசமாக பேசுவாங்க. அதனால் யாரையுமே இவங்க இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்களுடைய வம்ச வரலாறு எதுவுமே தெரியாமல் இவங்க இப்படி அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு பேசவே பேசாதீங்க. நிறைய பேர் இப்படி பேசுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? ஆமாம், அந்த மாதிரி பேசுகிறது உண்மையிலேயே தவறுங்க. ஒருத்தவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பற்றி பேசுங்க. அவங்கள பற்றி தெரியலை அப்படின்னா அந்த சப்ஜெக்டை தூக்கி விட்டுருங்க. ஏன்னா பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தவங்களோட பற்றி தெரியாமல் அவங்கள பற்றின எல்லாமே தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பில்டப் கொடுக்க வேண்டிய அவசியம் உண்மையிலேயே கிடையாது. இந்த மாதிரி நபரை நீங்கள் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு மாறிக்கங்க. ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த நம்ம ஒரு கல்யாண நிகழ்ச்சியில், இல்லை நம்ம ஒரு கெட்ட ஒரு நிகழ்ச்சிகளில் எங்கேயாவது நம்ம போய் மொத்தமாக சேர்றப்ப பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம சொந்தக்காரவங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய எதிர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டோம், அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கவே மாட்டோம். ஆனால் அவங்க ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஆளாக, ஒரு பெரிய செல்வந்தராக அந்த இடத்துல அவங்க ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்க ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க. இன்றைக்கி அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சரிவான ஒரு நிலைமைக்கு வந்திருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு உடனே மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய வரலாறும் தெரியாது, எதுவுமே தெரியாமல் அவங்களுக்கு மரியாதை மதிப்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க. சில பேர் இன்றைக்கி தான் ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, எப்படியோ சம்பாரிச்சிருப்பாங்க. அந்த பணம் எப்படி ஒரு கொள்ளையடிச்சோ இல்லை ஏதோ பண்ணி அவங்க ஒருத்தவங்களை ஏமாற்றியோ அந்த பணத்தை சம்பாரித்து இன்றைக்கி பெரிய பிக் ஷாட்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்படி வரவேற்பு கொடுப்பாங்க. வாங்க வாங்க வாங்க, நீங்கள் வந்தால் தான் நல்லது, நீங்கள் வந்தால் தான் நீங்கள் நல்லது, நீங்கள் வரணும் அப்படின்னு கொடுப்பாங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்கள பற்றி எது தெரியும் மற்றவங்களுக்கு கொடுக்குற அந்த தன்மை இருக்கும். சில பேர் எவ்வளோ இன்றைக்கி சமீப பணக்காரனாக மாறி இருப்பாங்க, ஆனால் யாருக்குமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்த வம்ச வரலாறு அப்படி இருக்கும். அதனால் தயவு செஞ்சு எப்பயுமே ஒரு ஆளை பொதுப்படையாக பார்த்து இவங்க இப்படி தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, அது உண்மையிலே நல்லதே கிடையாது. அது ஏன்னா அவங்கள பற்றி தெரியாமல் நம்ம எதுவுமே அவங்கள பற்றி சொல்லக்கூடாது அப்படின்றது இன்னொரு என்னுடைய கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.